ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு #கார்த்திக். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் இதோ. இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒட்டிக்கோங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோட்டோலையும் இந்த அப்ளிகேஷன்லையும் பாதி பாதி வர மாதிரி இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி நீங்கள் பண்ணியாகணும். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் நேம் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோ பின்னாடி ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் அப்ளை பண்ணுறது சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு. இந்த இடத்துல விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் சூப்பர்வைசர்னு எழுதிக்கிறேன். விண்ணப்பதாரரின் பெயர். இந்த இடத்துல உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. ஆஸ் பர் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. காலம் நம்பர் 4, வயது வரம்பில் தளர்வு கோருபவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இந்த டீட்டெயிலுமே நான் வீடியோ பின்னாடி ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், இவங்க கொடுத்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை நீங்கள் தாண்டி இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை எழுதிக்கோங்க. டோர் நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் பின்கோடோட சேர்த்து எழுதிக்கோங்க. டெம்பரரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. டெம்பரரி அட்ரஸ்லையுமே உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸையும் நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல சின்னதாக ஹைஃபன் போட்டுருங்க. கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. இமெயில் அட்ரஸ், உங்களுடைய வேலிட் இமெயில் அட்ரஸ் எழுதிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதி என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், சூப்பர்வைசர் இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எழுதிக்கலாம். மீடியம் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் என்ன மீடியத்தில் படிச்சிங்களோ அதை எழுதிக்கோங்க. தமிழ்னா தமிழ் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு எழுதிக்கோங்க. உங்களுடைய சொந்த நகரம், கிராமம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய சொந்த கிராமம், நகரத்தை எழுதிக்கோங்க. சிட்டிசன்ஷிப், குடியுரிமை கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்தியன் அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. காலம் நம்பர் 16, முன்னுரிமை கோருபவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ப்ரிஃபரன்ஸ்னா விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணால் ஆம் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆம் சூஸ் பண்ணீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், ப்ராப்பரான சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயிலில் இவங்க ஆதரவற்ற விதவை, முன்னாள் படை வீரர், கலப்பு திருமணம், இன்டர்காஸ்ட் மேரேஜ், இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மதம் என்னமோ அதை எழுதிக்கலாம். கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி எஸ்டி, இடபிள்யூஎஸ் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஓபிசி சூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் ப்ராப்பராக நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். நார்மலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணக்கூடாது. ஓபிசி சர்டிஃபிகேட், வருவாய்த்துறையிலேருந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் ப்ராப்பராக சென்ட் பண்ணணும். கேஸ்ட் கேட்டிருக்காங்க, உட்பிரிவு என்னவோ அதை எழுதிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எம்ப்ளாய்மெண்ட் ஐடிக்கான நம்பர் கேட்டிருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த நம்பரை தான் எழுத சொல்கிறாங்க. இந்த நம்பரை அங்கே எழுதிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. டேட் அண்ட் பிளேஸ், உங்களுடைய ஏரியா அண்ட் டேட் ரெண்டையுமே போட்டுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுற ப்ராசஸ் இவ்வளோ தான். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டல் கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவர் உங்களுக்கு திரும்ப இன்டர்வியூ லெட்டர் சென்ட் பண்ணுற கவர். அதனால இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸை நீங்கள் எழுதணும். டூ அட்ரஸில் உங்களுடைய அட்ரஸை எழுதிக்கோங்க. 27 ருபீஸ்க்கு ஸ்டாம்ப் போட்ட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 27 ருபீஸ்க்கு நீங்கள் ஸ்டாம்ப் போட்டு சென்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு A4 கவர் வாங்கிக்கோங்க. இந்த A4 கவரில் டூ அட்ரஸில் இந்த அட்ரஸை எழுதிக்கோங்க. இந்த அட்ரஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர்,
South India Multistate Agriculture Cooperative Society Limited, Town Hall Campus, near Old Bus Stand, Vellore. ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் இதில் கிளியராக எழுதிக்கோங்க. அட்ரஸ் எழுதிட்டு அதற்கும் மேலே என்வலப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் நேம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ எழுதிக்கோங்க. சூப்பர்வைசர்னா சூப்பர்வைசர் எழுதிக்கோங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அதை எழுதிக்கோங்க, சேல்ஸ்மேன் அந்த போஸ்டிங்னா நீங்கள் அதை எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ ஸோ அந்த போஸ்டிங் நேம் எழுதிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உங்களுடைய அட்ரஸை வித் மொபைல் நம்பரோட எழுதிக்கோங்க. போன டைம் அப்ளை பண்ணுறதுல நிறைய பேர் நிறைய டவுட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் சென்ட் பண்ணணும். உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் சேஞ்ச் ஆகும். இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் வச்சா போதும். இதுவே பிரான்ச் மேனேஜர் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் பிஜி சர்டிஃபிகேட், யூஜி சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாம் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ உங்களுடைய 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் இஃப் அவைலபிள் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள். தனியாக இதற்காக நீங்கள் எடுத்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட், டிரைவிங் ஸ்கில் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டே நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சென்ட் பண்ணலாம், உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் போஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு டைப்ரைட்டிங், எம்எஸ் ஆஃபீஸ், டேலி இது முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் இது கூடவே அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டினா அந்த சலானே உங்களை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேட்டகிரி 250 rupees பே பண்ணணும். ஜென்ரல் அண்ட் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகிரி 500 rupees அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோட் ரெண்டு மோட்லையுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகிரி 250 rupeesம், ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகிரி 500 rupeesம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணால் சிம்கோவோட அஃபிஷியலான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற அந்த சலான அப்ளிகேஷனோட வச்சு நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் சலானை தான் நீங்கள் அப்ளிகேஷனோட வச்சு சென்ட் பண்ணணும். ஜெராக்ஸ் வச்சு சென்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஒரிஜினல் மட்டும் வச்சு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் முடித்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண அந்த சலான், அப்புறம் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் போட்ட இந்த என்வலப் கவர், இதில் கண்டிப்பாக நீங்கள் 27 rupeesக்கு ஸ்டாம்ப் போட்டு சென்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ இந்த கவர் எல்லாமே சேர்த்து அப்ளிகேஷனுக்குள்ளே வச்சு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த மெயின் கவருக்குள்ளே வச்சு சென்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் யார் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே கீழே அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சிம்கோலிருந்து தான் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இந்திய அரசு நிறுவனம். டோட்டலாக 48 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். போஸ்டிங் நேம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், அக்கௌண்டன்ட், பிரான்ச் மேனேஜர் இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கேட்டகிரி 21 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேட்டகிரி 21 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓபிசி கேட்டகிரி 21லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதற்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ப்ரிஃபரன்ஸ் கேட்டகரி அதாவது டிசபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் வைஸாக சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு 20,000 சேலரியாக சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேன் இந்த போஸ்டிங்க்கு 26,000 சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு 28,000 சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்கு 30,000 சேலரியாக சொல்லியிருக்காங்க. பிரான்ச் மேனேஜர் இந்த போஸ்டிங்க்கு 32,000 சேலரி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு மினிமம் 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேன் இந்த கேட்டகரிக்கு 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஐடிஐ அல்லது டிப்ளமோ படித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் இந்த போஸ்டிங்க்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு பிகாம் அல்லது எம்காம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ச் மேனேஜர் இந்த போஸ்டிங்க்கு இந்த வேலைக்கு பிஜி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே இவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு 500 rupees, எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி 250 rupees. ஸோ நீங்கள் 2 ஸ்டேஜில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணலாம். ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோட். ஆன்லைன் மோடில் நீங்கள் பே பண்ணுறா இருந்தால் அதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிசிப்ட் ஒன்று வரும். ஸோ அந்த ரிசிப்டை பிரிண்ட் எடுத்து அப்ளிகேஷனோட அந்த ரிசிப்டை நீங்கள் வச்சு சென்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் சிம்கோவோட அஃபிஷியலான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சலானை அப்ளிகேஷனோட வச்சு சென்ட் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த ஒரிஜினல் காப்பியை அப்ளிகேஷனோட வச்சு சென்ட் பண்ணுங்கள். ஜெராக்ஸ் வச்சு சென்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஒரிஜினல் மட்டும் வச்சு சென்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு February 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். சவுத் இந்தியா மல்டிஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ், டவுன் ஹால் கேம்பஸ், நியர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட், வேலூர். ஸோ இந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷனை 28 February 2022 ஸோ இந்த தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனோட சென்ட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பேசிக்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சில ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதாவது டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே ப்ரிஃபரன்ஸ் உண்டு. கண்டிப்பாக இது மேண்டேட்டரி கிடையாது. அதாவது இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக இந்த ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்கௌண்டன்ட் அண்ட் பிரான்ச் மேனேஜர் இந்த போஸ்டிங்க்கு டைப் ரைட்டிங், எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் டேலி இது முடிச்சிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபில்லப் பண்ண அப்ளிகேஷனை எல்லாம் சேர்த்து ஒரு கவரில் போஸ்டரில் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் பண்ணலாம், ஆர்டினரி போஸ்ட்டில் பண்ணலாம், கூரியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது போல் வரக்கூடிய ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.